வணக்கம் சொல்ல முடியாது, ஈவினிங் வணக்கம் சொல்ல முடியாது, இரவு வணக்கம் சொல்லலாம். ஏன்னா மணி 7 ஆச்சு இல்லையா? ஸோ நம்மளோட இன்னைக்கு 1 மணி நேரம் ஷோ உங்களுக்கான ஒரு ஷோவாக இருக்க போது நம்மளோட எக்ஸ்போர்ட்ஸ் பற்றின நிறைய விஷயங்கள் சொல்றதுக்காக வழிகாட்டியா நம்மளோட ரமேஷ்குமார் சார் வந்திருக்காரு. வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க? நீங்கள் பயங்கரமா ஷோ ஆரம்பிக்கலாம். நீங்கள் நல்லா இருக்கேன் சார், சூப்பராக இருக்கேன். ஸோ இன்னைக்கு 1 ஹவருங்க. ஸோ ஏதாச்சும் விஷயங்கள் டவுட் இருந்ததுன்னா கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. எக்ஸ்போர்ட் பண்ணுறது எப்படி, என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு சொல்லி நம்ம இப்போ வாரம் எடுத்துகிட்டு இருக்கோம்ல சார், ஷோ எடுக்கிறோம்ல, அது எப்படி போன வாரத்தோட இந்த வாரம் எப்படி இருக்குது, ஃபீட்பேக் ஏதாவது வருதுங்களா, அதை பற்றி சொல்லுங்கள். தமிழ்நாட்டில் சென்னை, கோவை, திருச்சி, நாமக்கல், சேலம் ஆகிய மாவட்டங்கள், ஆந்திரா, கேரளா ஆகிய மாநிலங்கள், வெளிநாடுகளில் மலேசியா, சிங்கப்பூர், ஸ்ரீலங்கா ஆகிய நாடுகளிலிருந்தும் இந்த நிகழ்ச்சிக்கு நல்ல வரவேற்பு வந்து கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியின் மூலம் புதிய ஏற்றுமதியாளர்களை விரைவில் உருவாக்கும் முயற்சி நடந்து கொண்டிருக்கிறது. விரைவில் அதற்கான திட்டங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. விரைவில் ஏற்றுமதி ஆர்டரும் நடக்க இருக்கிறது. சூப்பர் சார். ஓகே சார், நம்ம இன்றைக்கி அப்படியே கொஸ்டின் கேட்கலாம் சார். ஒரு 30 கொஸ்டின் எடுத்துகிட்டு வந்தாச்சு. இன்றைக்கி கேட்க போகிறோம், நிறைய விஷயங்கள் சொல்ல போகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கால் பண்ணுவான்னு நினைக்கிறேன். அண்ட் இப்போ தான் நீங்கள் டிவி போட்டிருக்கீங்கன்னா ஸோ கேட்டுக்கோங்க. சில விஷயங்கள் டவுட்டாக இருந்தால் கால் பண்ணி கூட உங்களோட தெளிவாக நீங்கள் விஷயங்களை பற்றி கேட்டுக்கலாம். அண்ட் நம்மளோட எக்ஸ்போர்ட் எப்படி பண்ணுறாங்க வழிகாட்டினாலே நம்ம எக்ஸ்போர்ட்டுக்கு வழிகாட்டி மட்டும் இல்லாமல் அது எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகிறது, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கிளாஸ் பேரிஸாகவே சார் எடுத்துகிட்டு இருக்காங்க. அது மோர் நம்மளுக்கு டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா கான்டாக்ட் நம்பர் போயிட்டு கால் பண்ணி கூட கேட்டுக்கோங்க. அண்ட் இப்போ நம்ம அப்படியே கொஸ்டின்குள்ளே போகலாம் சார். ஃபஸ்ட்டு என்னென்னா சார், இப்போது இந்த மழைக்காலமாகட்டும் வெயில் காலமாகட்டும் ஒரு விஷயம் ஃபேவரட்டாகவே இருந்துகிட்டே இருக்கும், மாம்பழம்னு சொல்லி. மாம்பழம் சாகுபடி எப்படி சார் பண்ணுறாங்க, அது எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க, அதை பற்றி சொல்லுங்கள் சார். உலகில் மாம்பழங்கள் சாகுபடியில் இந்தியா முன்னணி நாடாக உள்ளது. இந்தியாவில் மாம்பழங்கள் தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திரா, குஜராத், உத்தரப்பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் மாம்பழங்கள் சிறந்த முறையில் சாகுபடி செய்யப்படுகின்றன. தமிழ்நாட்டில் மாம்பழங்கள் சேலம் மாவட்டத்தில் சிறந்த முறையில் சாகுபடி செய்யப்படுகிறது. சேலம் மாவட்டத்தில் சாகுபடி செய்யப்படும் மாம்பழங்கள் தரமாக உள்ளதால் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. சேலம் மாவட்டத்தில் மாம்பழங்கள் உலக புகழ் பெற்றது. மாம்பழங்கள் கேட்கும் இறக்குமதியாளருக்கு அப்படியே ஏற்றுமதி செய்ய வேண்டும். ஜூஸ் கேட்கும் இறக்குமதியாளருக்கு மதிப்பு கூட்டி மாம்பழ ஜூஸ் தயாரித்து ஏற்றுமதி செய்ய வேண்டும். அப்படியே ஏற்றுமதி செய்வதை விட மதிப்பு கூட்டி ஏற்றுமதி செய்தால் லாபம் அதிகமாக கிடைக்கும். மதிப்பு கூட்டி மாம்பழ ஜூஸ் தயாரிக்கும் பொழுது மாம்பழத்தில் உள்ள ஊட்டச்சத்துக்கள் குறையாமல் அப்படியே இருக்க வேண்டும். மாம்பழ ஜூஸ் தயாரிக்கும் பொழுது பேக்கிங் அழகாக இருக்க வேண்டும். ஏற்றுமதி தொழிலில் பேக்கிங் மிகவும் முக்கியமானது. பேக்கிங் அழகாக இருந்தால் அது வெளிநாடுகளில் உள்ள மக்களை எளிதில் கவரும். மாம்பழ ஜூஸ் தயாரிக்கும் பொழுது பிராண்ட் பெயர் வைத்துக் கொள்ள வேண்டும். பிராண்ட் பெயர் இருந்தால் அது வெளிநாடுகளில் உள்ள மக்களை எளிதில் சென்றடையும். மாம்பழங்கள் மற்றும் மதிப்பு கூட்டப்பட்ட மாம்பழ ஜூஸ் ஏற்றுமதி செய்ய இந்திய அரசின் வேளாண் மற்றும் பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்கள் ஏற்றுமதி வளர்ச்சிக் கழகம், அக்ரிகல்ச்சரல் அண்ட் ப்ராசஸ்டு ஃபுட் ப்ராடக்ட்ஸ் எக்ஸ்போர்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி, இந்த ஏற்றுமதி வளர்ச்சி கழகத்தில் கட்டண உறுப்பினராகி RCMC வாங்கிக் கொள்ள வேண்டும். மாம்பழங்கள் மற்றும் மதிப்பு கூட்டப்பட்ட மாம்பழ ஜூஸ் ஏற்றுமதி செய்த தேதியிலிருந்து 90 நாட்களுக்குள் இந்திய அரசிடமிருந்து சப்சிடி ஊக்கத்தொகை ஏற்றுமதியாளர்களுக்கு கிடைக்கும். இந்திய அரசு ஏற்றுமதியாளர்களை ஊக்குவிக்கிறது. சிறப்பு இல்லைங்களா? ஸோ மாம்பழ விஷயங்களை பற்றி நிறைய சொன்னாங்க. அடுத்து மாம்பழத்துக்கு பக்கத்து காய்கறி இருக்குல்ல சார், அதை எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க, அதை பற்றி சொல்லுங்கள் சார். உலகில் காய்கறி சாகுபடியில் இந்தியா சிறந்து விளங்குகிறது. இந்தியாவில் காய்கறிகள் தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா, உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரம் ஆகிய மாநிலங்களில் சிறந்த முறையில் சாகுபடி செய்யப்படுகிறது. தமிழ்நாட்டில் காய்கறிகள் நீலகிரி மாவட்டம் ஊட்டி பகுதியில் சிறந்த முறையில் சாகுபடி செய்யப்படுகிறது. ஊட்டி பகுதியில் சாகுபடி செய்யப்படும் காய்கறிகள் தரமாக உள்ளதால் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. ஊட்டியிலிருந்து உருளைக்கிழங்கு, கேரட், முட்டைக்கோஸ், காலிஃப்ளவர் ஆகிய காய்கறிகள் சிறந்த முறையில் சாகுபடி செய்யப்படுகின்றன. ஊட்டி பகுதியில் சாகுபடி செய்யப்படும் காய்கறிகள் கோவை விமான நிலையங்கள் மூலம் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. காய்கறிகள் ஏற்றுமதி செய்ய இந்திய அரசின் வேளாண் மற்றும் பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்கள் ஏற்றுமதி வளர்ச்சிக் கழகம், அக்ரிகல்ச்சரல் அண்ட் ப்ராசஸ்ட் எக்ஸ்போர்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஏற்றுமதி வளர்ச்சிக் கழகத்தில் கட்டண உறுப்பினராகி RCMC வாங்கிக் கொள்ள வேண்டும். காய்கறிகள் ஏற்றுமதி செய்த பிறகு இந்திய அரசிடமிருந்து சப்சிடி ஊக்கத்தொகை ஏற்றுமதியாளருக்கு கிடைக்கிறது. இந்தியாவிலிருந்து 2024-25 ஆண்டில் காய்கறிகள் மலேசியா, சிங்கப்பூர், கத்தார், ஓமன், பங்களாதேஷ், ஆஸ்திரேலியா, ஜெர்மன் ஆகிய நாடுகளுக்கு சிறந்த முறையில் ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளது. இந்தியாவிலிருந்து 2024-25 ஆண்டில் காய்கறிகள் 3085 கோடி ரூபாய்க்கு ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளது. வணிக ஏற்றுமதியாளர்கள் காய்கறிகளை சிறந்த முறையில் ஏற்றுமதி செய்யலாம், நல்ல லாபம் கிடைக்கும்.
சூப்பர் சார். காய்கறியில் இவ்வளோ விஷயம் இருக்கா? பரவாயில்லைங்க சார். இப்போ நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, இந்திய அரசு ஊக்கத்தொகையும் கொடுத்துட்டு வருதுங்க. ஆமாம் சார். சிறப்பு சார். எல்லா பொருட்களுக்குமே கொடுக்குதுங்க சார். ஓ சூப்பர் சார். இப்போ இன்னொரு விஷயம் கேட்கணும்னு நினச்சேன் சார். இப்போ நம்ம வந்து தென் மாவட்டங்களில் முக்கியமான மாவட்டங்கள்லாம் பார்த்தா மதுரை சொல்லுவோம். இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா அங்கிட்டு இருக்க ராஜபாளையம், தேனி சொல்லுவோம் இல்லைங்களா? இப்போ தேனி மாவட்டத்தில் எக்ஸ்போர்ட் என்ன விஷயங்கள் பண்ணுறாங்க, அதை பற்றின விஷயங்களை பற்றி சொல்லுங்கள் சார். தேனி மாவட்டத்திலிருந்து பன்முகைத்தன்மை கொண்ட பொருட்கள் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. தேனி மாவட்டத்தில் போடிநாயக்கனூர் பகுதி, குறிப்பாக போடிநாயக்கனூர் பகுதி இந்தியாவின் ஏலக்காய் நகரம் என்று அழைக்கப்படுகிறது. தேனி மாவட்டத்திலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் பொருட்களை பற்றி விவரங்களை இப்போது பார்க்கலாம். ஏலக்காய், மிளகு, மிளகாய், கிராம்பு, லவங்கப்பட்டை, கருவேப்பிலை, முருங்கை, வாழை, தேயிலை, காபி ஆகிய பொருட்கள் சிறந்த முறையில் ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளன. சூப்பர் இல்லையா? ஸோ தேனியில் வந்து இந்த விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க. ஓகே சார். இப்போ நறுமண பொருட்கள்லாம் இருக்கலாம் சார், அதை எப்படி ஏற்றுமதி பண்ணுறாங்க, வளர்ச்சி கலன் பற்றி அதோட விவரங்களை பற்றி சொல்லுங்கள் சார். இந்தியாவிலிருந்து ஸ்பைசஸ், நறுமண பொருட்கள் சிறந்த முறையில் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. நறுமண பொருட்கள் சாகுபடியில் உலகில் நறுமண பொருட்கள் சாகுபடியில் இந்தியா முன்னணி நாடாக உள்ளது. இந்தியாவிலிருந்து முந்திரி, ஏலக்காய், மிளகு, மிளகாய், கிராம்பு, சோம்பு, பெருங்காயம், சீரகம், மசாலா எண்ணெய்கள், மசாலா பவுடர் ஆகிய நறுமண பொருட்கள் சிறந்த முறையில் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. இந்தியாவிலிருந்து 2024-25 ஆண்டில் ஸ்பைசஸ் நறுமண பொருட்கள் மலேசியா, சிங்கப்பூர், ஜப்பான், கத்தார், ஆஸ்திரேலியா, ஸ்ரீலங்கா, சுவிட்சர்லாந்து, நெதர்லாந்து, நியூசிலாந்து, ஜெர்மன், பிரான்ஸ், கனடா ஆகிய நாடுகளுக்கு சிறந்த முறையில் ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளன. நறுமண பொருட்கள் ஏற்றுமதி செய்ய இந்திய அரசின் ஸ்பைசஸ் போர்டு நறுமண பொருட்கள் ஏற்றுமதி வளர்ச்சி கழகத்தில் கட்டண உறுப்பினராகி RCMC வாங்கிக் கொள்ள வேண்டும். நறுமண பொருட்கள் ஏற்றுமதி செய்தால் ஏற்றுமதி செய்த தேதியிலிருந்து 90 நாட்களுக்குள் இந்திய அரசிடமிருந்து சப்சிடி ஊக்கத்தொகை ஏற்றுமதியாளர்களுக்கு கிடைக்கிறது. நறுமண பொருட்களின் ஏற்றுமதி ஒவ்வொரு ஆண்டும் அதிகரித்து கொண்டே வருகிறது. இந்தியாவிலிருந்து நறுமண பொருட்கள் சிறந்த முறையில் ஏற்றுமதி செய்யப்பட்டு வருகின்றன. வணிக ஏற்றுமதியாளர்கள் நறுமண பொருட்களை தேர்ந்தெடுத்து ஏற்றுமதி செய்யலாம், நல்ல லாபம் கிடைக்கும். சூப்பர் இல்லையா? ஸோ நறுமண பொருட்களுக்கும் நல்ல வேல்யூ இருக்காமா. அடுத்த கொஸ்டின் என்னன்னா சார், இந்த வேளாண்மை பொருட்கள்லாம் இருக்குல்ல சார், அதை எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க, அதோட வளர்ச்சிகளை அதை பற்றி சில விஷயங்கள், கருத்துக்களை சொல்லுங்கள் சார். இந்தியாவில் வேளாண் மற்றும் உணவுப் பொருட்கள், பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்கள் சிறந்த முறையில் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. வேளாண் மற்றும் பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்களை பற்றிய விவரங்களை இப்போது பார்க்கலாம். காய்கறிகள், பதப்படுத்தப்பட்ட காய்கறிகள், பழங்கள், பதப்படுத்தப்பட்ட பழங்கள், பல ஜூஸ்கள், மலர்கள், தானியங்கள், எண்ணெய்கள், பருப்புகள், கீரைகள், மூலிகைகள், கொக்கோ பொருட்கள், சாக்லேட், தேயிலை, டீ, காஃபி ஆகிய பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்கள், வேளாண் பொருட்கள் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. வேளாண் மற்றும் பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்கள் ஏற்றுமதி செய்ய இந்திய அரசின் அக்ரிகல்ச்சரல் அண்ட் ப்ராசஸ்டு எக்ஸ்போர்ட் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் எக்ஸ்போர்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி வேளாண் மற்றும் பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்கள் ஏற்றுமதி வளர்ச்சி கழகத்தில் கட்டண உறுப்பினராகி RCMC வாங்கிக் கொள்ள வேண்டும். ஏற்றுமதி செய்த பிறகு இந்திய அரசிடமிருந்து சப்சிடி ஊக்கத்தொகை ஏற்றுமதியாளர்களுக்கு கிடைக்கிறது. வேளாண் மற்றும் பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்கள் வணிக ஏற்றுமதியாளர்கள் சிறந்த முறையில் தேர்ந்தெடுத்து ஏற்றுமதி செய்யலாம், நல்ல லாபம் கிடைக்கும். சூப்பர் இல்லையா? ஸோ வந்து வேளாண் பொருட்களுக்கு நல்லா வகுத்து இருக்காமா. அண்ட் அடுத்த கொஸ்டின் என்னன்னா சார், நம்ம வெளிநாடுன்னு சொல்கிறப்ப பிரான்ஸுங்கிறது ஒரு முக்கியமான ஒரு நகரமாக இருக்குது சார். அப்போ பிரான்ஸ் நாட்டுக்கு என்னென்ன விஷயங்கள் ஏற்றுமதி பண்ணுறாங்க, அதை பற்றின கூடுதல் விவரங்களை பற்றி சொல்லுங்கள் சார். பிரான்ஸ் நாடு கல்வி, கலாச்சாரம், பொருளாதாரம் ஆகியவற்றில் சிறந்து விளங்குகிறது. இந்தியாவிலிருந்து ஒவ்வொரு ஆண்டும் பிரான்ஸ் நாட்டிற்கு பன்முகத்தன்மை கொண்ட பொருட்கள் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. இந்தியாவிலிருந்து பிரான்ஸ் நாட்டிற்கு ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ள பொருட்களை பற்றிய விவரங்களை இப்போது பார்க்கலாம். காய்கறிகள், பதப்படுத்தப்பட்ட காய்கறிகள், பழங்கள், பதப்படுத்தப்பட்ட பழங்கள், மலர்கள், எண்ணெய்கள், கீரைகள், மூலிகைகள், தானியங்கள், நறுமணப் பொருட்கள், முந்திரி, ஏலக்காய், மிளகு, கிராம்பு, கருவேப்பிலை, முருங்கை இலை, வாழை இலை, தேங்காய், பனியன்கள், டிஷர்ட்டுகள், ஆடைகள், லுங்கிகள், கைத்தறி பெட்ஷீட்டுகள், தரை விரிப்புகள், கிச்சன் மேட்டுகள், பாக்குமட்டை தட்டுகள், பொம்மைகள், கவரிங் நகைகள், தோல் பைகள், காலணிகள், சணல் பைகள், மருந்து பொருட்கள், கட்டிடப் பொருட்கள் ஆகிய பல பன்முகத்தன்மை கொண்ட பொருட்கள் பிரான்ஸ் நாட்டிற்கு ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. வணிக புதிதாக ஏற்றுமதி தொழில் தொடங்கும் வணிக ஏற்றுமதியாளர்கள் பிரான்ஸ் நாட்டிற்கு ஏற்றுமதி செய்யலாம், நல்ல லாபம் கிடைக்கும். இந்தியாவிலிருந்து ஒவ்வொரு ஆண்டும் பிரான்ஸ் நாட்டிற்கு ஏற்றுமதி மதிப்பு உயர்ந்து கொண்டே வருகிறது.
ஸோ சூப்பர் இல்லையா? பிரான்ஸ் நாட்டில் வந்து நம்மளோட வேல்யூ அதிகமாயிட்டே போதும், நம்மளுக்கு தான் அதை பற்றி தெரியல அப்படின்னு சார் சொல்கிறாங்க. சூப்பர் சார். அடுத்து வந்து இந்த வேளாண்மை விஷயங்களை பற்றி பேசுகிறப்போ வேளாண்மை மற்றும் பதப்படுத்தப்பட்ட உணவுகள்லாம் இருக்குல்ல சார், அதோட சர்வதேச கண்காட்சிகள் அதை பற்றின விஷயங்களை பற்றி சொல்லுங்கள் சார். இந்திய அரசு வேளாண் மற்றும் பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்களுக்கு சர்வதேச கண்காட்சிகளை வெளிநாடுகளில் ஒவ்வொரு ஆண்டும் நடத்தி வருகிறது. இந்த சர்வதேச கண்காட்சிகள் பற்றிய விவரங்களை இப்போது பார்க்கலாம். கண்காட்சியின் பெயர் ஃபைன் ஃபுட். கண்காட்சி நடைபெறவுள்ள தேதி ஆகஸ்ட் 31ஆம் தேதி முதல் செப்டம்பர் 3ஆம் தேதி வரை. கண்காட்சி நடைபெறவுள்ள நாடு ஆஸ்திரேலியா. அடுத்த கண்காட்சி பற்றிய விவரங்கள். கண்காட்சியின் பெயர் த சவுதி ஃபுட் ஷோ. கண்காட்சி நடைபெறவுள்ள தேதி செப்டம்பர் 27ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி வரை. கண்காட்சி நடைபெறவுள்ள நாடு சவுதி அரேபியா. அடுத்த கண்காட்சியை பற்றிய விவரங்களை இப்போது பார்க்கலாம். கண்காட்சியின் பெயர் ஃப்ரூட் அட்ராக்ஷன். கண்காட்சி நடைபெறவுள்ள தேதி அக்டோபர் 6ஆம் தேதி முதல் 8ஆம் தேதி வரை. கண்காட்சி நடைபெறவுள்ள நாடு ஸ்பெயின். அடுத்த கண்காட்சி. கண்காட்சியின் பெயர் ஷெயில் பாரிஸ். கண்காட்சி நடைபெறவுள்ள தேதி அக்டோபர் 17ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரை. கண்காட்சி நடைபெறவுள்ள நாடு பிரான்ஸ். ஏற்றுமதியாளர்கள் சர்வதேச வெளிநாடுகளில் உள்ள சர்வதேச கண்காட்சிகளில் ஸ்டால் அமைத்து கலந்து கொள்ள வேண்டும். அப்போது இறக்குமதியாளர்கள் இந்த சர்வதேச கண்காட்சிகளை பார்வையிடுவார்கள். இறக்குமதியாளர்கள் கண்காட்சிகளில் உள்ள ஒவ்வொரு ஸ்டாலாக பார்வையிடும் பொழுது ஏற்றுமதியாளர்களின் சாம்பிள் பற்றி பார்ப்பார்கள். சாம்பிள் பொருளின் தரத்தை பற்றி விசாரிப்பார்கள். பொருளின் தரம் பிடித்திருக்கும் பட்சத்தில் விலையை பற்றி கேட்பார்கள். விலையும் பிடித்திருந்தால் பொருளின் தரமும் விலையும் அவர்களுக்கு திருப்திகரமாக பிடித்திருக்கும் பட்சத்தில் அப்போதே ஸ்பாட் ஆர்டர்களும் கிடைக்கின்றன. இதற்கு பையர் செல்லர் மீட்டிங் என்று பெயர். இந்த வெளிநாடுகளில் சர்வதேச கண்காட்சி இன்டர்நேஷனல் எக்ஸிபிஷனை இந்திய அரசு ஒவ்வொரு ஆண்டும் சிறந்த முறையில் நடத்தி வருகிறது. இதை ஏற்றுமதியாளரும் பையர் இறக்குமதியாளரையும் நேருக்கு நேர் சந்தித்து ஏற்றுமதி ஆர்டர்கள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன. இதை இந்திய அரசு ஒவ்வொரு ஆண்டும் சிறந்த முறையில் நடத்தி வருகிறது. இதற்கு பையர் செல்லர் மீட்டிங் என்று பெயர். இந்த வெளிநாடுகளில் நடைபெறவுள்ள சர்வதேச கண்காட்சிகளில் கலந்து கொள்ள ஏற்றுமதியாளர்கள் அக்ரிகல்ச்சரல் அண்ட் ப்ராசஸ்டு ஃபுட் ப்ராடக்ட்ஸ் எக்ஸ்போர்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி, இந்திய அரசின் வேளாண் மற்றும் பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்கள் ஏற்றுமதி வளர்ச்சி கழகத்தில் கட்டண உறுப்பினராகி RCMC வாங்கிக் கொள்ள வேண்டும். அப்போது இந்த வெளிநாடுகளில் சர்வதேச கண்காட்சிகளில் ஏற்றுமதியாளர்கள் ஸ்டால் அமைத்து கலந்து கொள்ளலாம். ஏற்றுமதியாளர்கள் இறக்குமதியாளரை நேருக்கு நேர் சந்தித்து ஆர்டர் பெறுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன. ஸோ சூப்பர் இல்லையா? நல்ல விஷயம் தானே. ஓகே சூப்பர் சார். அடுத்து என்னன்னா சார், இந்த ஏற்றுமதி தொழிலில் வங்கிகளுக்கு முக்கியத்துவம் பற்றின விவரங்களை பற்றி சொல்லுங்கள் சார். ஏன்னா பேங்குங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா? இப்போ வந்து பணம் பட்டுவாடா பண்ணுறது வந்து முதல்ல கைகள் இருக்கப்போ அது வேற மாதிரி இருந்தது. இப்போ பண்பாட்டு முறை மாறிடுச்சு, ஃபோன்பே ஜிபே எல்லாம் வந்துருச்சு. இப்போ வந்து பேங்க்ல மெயின்டெனன்ஸ் தான் அதிகமாக இருக்கிறப்ப அதோட முக்கியத்துவத்தை பற்றி சொல்லுங்கள் சார். பார்க்கலாம் சார். ஏற்றுமதி தொழிலில் வங்கிகள் முக்கியத்துவம் வாய்ந்தவையாக உள்ளன. ஏற்றுமதி தொழிலில் வங்கிகள் ஆத்தரைஸ்டு டீலர்களாக இருக்கின்றன. ஏற்றுமதி தொழில் தொடங்க ஏற்றுமதியாளர் முதலில் நடப்பு கணக்கு ஏற்றுமதி நிறுவனத்தின் பெயரில் கரண்ட் அக்கௌண்ட் தொடங்க வேண்டும். ஏற்றுமதி நிறுவனம் தொடங்குவதற்கு ஸ்டேட் வங்கி, இந்தியன் வங்கி, இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி, கனரா வங்கி, யூனியன் வங்கி, ICICI வங்கி, ஆக்சிஸ் வங்கி என்று அனைத்து வங்கிகளிலும் நடப்பு கணக்கு தொடங்கலாம். ஏற்றுமதி தொழிலில் ஏற்றுமதி ஆர்டருக்கு இறக்குமதியாளரிடமிருந்து அட்வான்ஸ் பேமெண்ட், லெட்டர் ஆஃப் கிரெடிட் LC, டாக்குமெண்ட்ஸ் அகென்ஸ்ட் பேமெண்ட் DP என்று அனைத்து வழிகளிலும் ஏற்றுமதி ஆர்டருக்கு இறக்குமதியாளரிடம் பணம் பெறும் வழிகளில் எந்த வழியில் பணம் வந்தாலும் வங்கி மூலமாகத்தான் கிடைக்கின்றன. வங்கி இறக்குமதியாளரிடமிருந்து ஏற்றுமதியாளருக்கு வங்கி மூலம் கிடைக்கும் அந்த US டாலர் ஏற்றுமதியாளருக்கு கிடைத்தவுடன் அதை ஏற்றுமதியாளர் வங்கியிடம் விற்று இந்திய ரூபாயாக பெற்றுக்கொள்கிறார். இந்த சேவையையும் வங்கிகள் தான் செய்கின்றன. ஏற்றுமதி தொழிலில் வங்கிகள் பல வகைகளில் முக்கியத்துவம் வாய்ந்தவையாக இருக்கின்றன. சூப்பர் இல்லையா? ஸோ அடுத்த கொஸ்டின் என்னன்னா சார், இப்போ அந்த மிளகு சொல்லியிருக்கலாம் சார், மிளகு ஏற்றுமதி எப்படி பண்ணுறாங்க, அதை பற்றின கூடுதல் தகவல் பற்றி சொல்லுங்கள் சார். இந்தியாவில் மிளகு சிறந்த முறையில் சாகுபடி செய்யப்படுகிறது. தமிழ்நாட்டில் மிளகு நீலகிரி மாவட்டம் குன்னூர், நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலை ஆகிய பகுதிகளில் சிறந்த முறையில் சாகுபடி செய்யப்படுகிறது. இந்தியாவிலிருந்து மிளகு ஆஸ்திரேலியா, ஜெர்மன், பிரான்ஸ், ஜப்பான், கனடா, இத்தாலி, சுவிட்சர்லாந்து, நெதர்லாந்து
மலேசியா, சிங்கப்பூர், ஸ்ரீலங்கா, கத்தார் ஆகிய நாடுகளுக்கு சிறந்த முறையில் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. மிளகு கேட்கும் இறக்குமதியாளருக்கு அப்படியே ஏற்றுமதி செய்ய வேண்டும். மதிப்பு கூட்டி பவுடர் தயாரித்தும் ஏற்றுமதி செய்யலாம். அப்படியே ஏற்றுமதி செய்வதை விட மதிப்பு கூட்டி ஏற்றுமதி செய்தால் லாபம் 10 மடங்கு அதிகமாக கிடைக்கும். மதிப்பு கூட்டி மிளகு பவுடர் தயாரிக்கும் பொழுது அதில் உள்ள ஊட்டச்சத்துக்கள் குறையாமல் அப்படியே இருக்க வேண்டும். மிளகு பவுடர் தயாரிக்கும் பொழுது பிராண்ட் பெயர் வைத்துக் கொள்ள வேண்டும். பிராண்ட் பெயர் இருந்தால் அது வெளிநாடுகளில் உள்ள மக்களை எளிதில் சென்றடையும். மிளகு பவுடர் தயாரிக்கும் பொழுது பேக்கிங் அழகாக இருக்க வேண்டும். ஏற்றுமதி தொழிலில் பேக்கிங் மிகவும் முக்கியமானது. பேக்கிங் அழகாக இருந்தால் அது வெளிநாடுகளில் உள்ள மக்களை எளிதில் கவரும். மிளகு மற்றும் மதிப்பு கூட்டப்பட்ட மிளகு பவுடர் ஏற்றுமதி செய்ய இந்திய அரசின் ஸ்பைசஸ் போர்டு, இந்திய அரசின் நறுமணப் பொருட்கள் ஏற்றுமதி வளர்ச்சி கழகத்தில் கட்டண உறுப்பினராகி RCMC வாங்கிக் கொள்ள வேண்டும். ஏற்றுமதி செய்த பிறகு இந்த மிளகு ஸ்பைசஸ் மிளகுக்கு இந்திய அரசிடமிருந்து ஊக்கத்தொகை சப்சிடி கிடைக்கிறது. இந்திய அரசு வணிக ஏற்றுமதியாளர்கள் மற்றும் ஏற்றுமதியாளர்களுக்கு தொடர்ந்து ஏற்றுமதி செய்வதற்கும் புதிதாக ஏற்றுமதி தொழில் தொடங்குபவர்களுக்கும் ஊக்குவிக்கும் வகையில் ஊக்கத்தொகை சப்சிடி வழங்கி சிறந்த முறையில் ஊக்குவித்து வருகிறது. ஸோ சூப்பர் இல்லையா? ஸோ இந்த விஷயங்கள்லாம் பற்றி சார் சொல்லிட்டு இருக்காங்க. இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் பேசலாம். இப்போ ஒரு சூப்பரான ஒரு சாங் வருது, மோட்டிவேஷனாக பார்த்துட்டு வந்துடுங்க. நீங்கள் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இன்னும் நிறையா பேசலாம். நான் விஜய் பிளாக் கார்த்தி, இது உங்களுக்கான ஒரு மணி ஷோ மக்களே. அண்ட் சூப்பரான எக்ஸ்போர்ட் வழிகாட்டிய ஏற்றுமதி வழிகாட்டியாக தான் நம்ம ரமேஷ் மாஸ்டர் சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு சாங் பார்த்துட்டு வந்துடலாம் சார்.